குரங்கு மாதிரி பிடிச்சிக்கிறாங்க. மக்களா தூக்கி எறிஞ்சப்பறம் வேற வருத்தப்படுறான். எத்தனையோ இன்னொன்னுங்க, காமராஜர் ஒரு தடவை கேட்டோம்னாங்க, எவ்வளவோ செஞ்சிருக்கோம்லாங்க, இதெல்லாம் நம்ம நிறைய விளம்பரம் பண்ணிருக்கோம். ஒரு வார்த்தை பதில் சொன்னாரு, இந்தா அவன் வரிப்பணம்னு, அவன் வரிப்பணத்தை அவனுக்கு முறையா செலவழிக்கிறதுக்கு தான் நம்மள வேலைக்காரனா வச்சிருக்கான்னு, நமக்கு அவன் வரிப்பணத்துல சம்பளம் தர்றான்னு, வேலைக்காரன் இதுக்கெல்லாம் செலவழிக்கிறது உரிமை உண்டுன்னு, அவன் காரியத்தை அவனுக்கு செஞ்சிருக்கோம், அவனுக்கு தெரியும் மூடுனார். 1.5 கோடி ரூபாங்க மணிமுத்தார், எனக்கு 1.5 கோடி ரூபாய் கேட்டார். 1.5 கோடி ரூபாய் ஒரு வாரத்துக்குள்ள வேணும்னார். கோசல் ராமன் தான்ல, ஒரு மாசத்துக்கு கேட்டார், ஒரு வாரத்துல வாங்கி கொடுத்தாரு மணிமுத்தார் அணை. எத்தனை அணை அணையா கட்டி வச்சாரு. வாத்தியார்கிட்ட கும்பிட்டார், ஆசிரியர்கிட்ட கும்பிடுறேன், ஏழை பிள்ளைகளை எல்லாம் உன்ட்ட அனுப்புறேன், ஏமாத்திராத. என்ன சொன்னாரு? திருநெல்வேலிக்கு வர்றாரு சேர்மாதி, அந்த வாவேசேர் குருகுலம் இருந்த அந்த கேட் அடைச்சிருக்குது, ஒரு பையன் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கா, இவர் பாக்குறாரு, கூப்பிட்டாருன்னா பள்ளிவம் போலையான்னாரு. அவனுக்கு இவர் காமராஜன் தெரியாது, சினிமாவில் நடிக்கல இல்ல இவரு, இந்த ஆள் ஜெயில தானே இருந்தாரு, அது நடிச்சுதான் தெரிஞ்சிருப்பான். தனுஷ தெரியுதே, எல்லா பேருக்கும் தெரியுது, தனுஷ அழகா இருக்கான் இல்லையா அவன், அதனால அவனை ரொம்ப ரசிக்கிறாங்க. அப்போ காமராஜ் கிடையாது, அழகு கிடையாது, ஒண்ணும் கிடையாது, அவரை தெரியாது. உடனே கேட்டான், பள்ளிக்கூடத்துக்கு போனா யாருக்கு கஞ்சி ஊத்துறாங்கட்டான். அவனுக்கு ஒரு முதலமைச்சர் தெரியாது. அப்பவும் சில அதிகாரி தப்பானவன் இருப்பான்ல, ஒரு அதிகாரி ஓடி அந்த பையனை அப்படியே அடிக்க போனான், ஏய் இங்க வாடினாரு. நான் யாருன்னு கூட அவன் தெரியாம இருக்கான்னு, அது நமக்கு தாண்டா கேவலம். அவன் அவ்வளவு வறுமையில ஏழ்மையில இருக்கான், என்ன அவனை வெக்கமால வாடாங்க, கஞ்சி ஊத்துனா பள்ளிக்கூடம் போறியான்னாரு. அவன் இவரை ஏறாருங்க பார்த்தான், கஞ்சி நீ ஊத்துற போயான்ட்டு போயிட்டான். இவருக்கு சிரிப்பு, பயங்கர சிரிப்பு. நல்லா தானே கேட்கிறான். நேர மெட்ராஸ் போனாரு, NT சுந்தரவடியில கூப்பிட்டாரு. சுந்தரவடியில இந்த பசங்களுக்கு ஒரு நேரம் சோறு போட்டு பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிட்டா வரவான்னு நினைக்கிறேன். அது 2 அணா மதிய உணவு. ஒரு செய்தி உங்களுக்கு சொல்றேன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காங்கிரஸ்காரர் 1963 காமராஜர் பிறந்த நாள் வாழ சென்னையில கிடந்துகிட்டு எம்ஜிஆர் என்ன சொன்னா தெரியுமா? என் தலைவர் காமராஜர்னார். நினைவர்கள சித்திக்கு பெரிய பிரச்சனையாச்சு. அதனாலதான் அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த மதிய உணவு திட்டத்தை சத்துணவா விஸ்தரிச்சார். காமராஜருடைய சீடர் பாத்தீங்களா? அப்படி வந்தது மதிய உணவு திட்டம். பேட்டை ரயில்வே கேட்டை மூடிட்டாயா. ஒரு இன்ஸ்பெக்டர் ஓடி போய் அந்த ரயில்வே கேட் கீப்பர் இருக்கான்ல, அவனை கேட்ட தரேன்னா இவர் பார்த்தார் காமராஜ், அவனை கூப்பிடு. அவனை என்ன சொன்ன? கேட்ட திறக்க சொன்னேன். ஏன் ரயில் அடிபடி சாகணுங்கிறியா என்ன? ஏ உனக்கு அறிவு இருக்கா? உன்னை SBI கூட்டாரு, இவனை வேற இல்லையா போட்டு உள்ளூருக்குள்ள இருந்தா ஊரை கெடுத்து போடுவான். அப்புறம் ரயில் வந்து கேட்டு திறந்து அந்த பக்கம், அதான் பெரிய மனுஷன், காரை நிறுத்தி அந்த கேட் கீப்பரை கூப்பிட்டு, இந்தா நீ அப்படித்தான் இருக்கணும்னு, குடியரசுத் தலைவர் இருந்தாலும் திறக்கக்கூடாது, இதுக்கு நீ தான் அதிகாரி, இந்த இடத்துக்கு நீ தான் எல்லாம், திறக்காத என்ன எவனாக்கு இருக்குன்னு சொல்லுவான். என்ன ஒன்னும் பயப்படாத, என்ன ரொம்ப மகிழ்ச்சி வரட்டுமா? அது மாதிரி ஒரு பக்கத்துல பணக்காரன் எவனும் நிக்கவே மாட்டான். திருநெல்வேலிக்கு வந்தாருவீங்களா, பணக்காரங்களாம் ஓடிடுவான் அவர்கிட்ட. ஏன்னா இவர் கையில துட்டு இருக்காது. இவனாவது ஏழை தொண்டை வந்து நிற்பான்ல, ஏ ராமசாமி நாடா அவனுக்கு 1000 ரூபா விடுன்னு இது. ஆனா அவர் எவ்வளவு வருமானம், இவன் ஏமாத்த முடியுமா அவரை? அவர் என்ன பண்ணாரு, எல்லா பேரும் வெளியே ஓடிட்டாங்க, எல்லா பேரும் கூப்பிடும்பாரு. எங்கடா ஓடுறீங்க, கொடுங்கடா, சம்பாதிக்கிறீங்கல்ல. டெல்லிக்கு போயிருக்காருங்க நேரு, இவர் எல்லாரும் இருக்காங்க, மந்திரிகள் எல்லாம் இருக்காங்க. ஒரு பொருட்காட்சி திறந்து வச்சிருக்காங்க. அந்த இட பாக்குற மிஷின்ல அப்போ 4 நாள் நம்ம பொண்ணு போட்டு ஒவ்வொரு மந்திரி நேரு எல்லாரும் ஏறி பாக்குறாங்க. ஒவ்வொருத்தரா காமராஜ் வாங்க, இவர் போகவே இல்லை. நேரு கூப்பிடாரு, போகல. அப்புறம் நேரு கடைசி சொல்லி இருக்கிறாரு, அந்த 4 நாள் கூட அந்த ஆள்கிட்ட இருக்காதுடான் இருக்காரு நேரு. சாகும்போது நான் 10,000 ரூபா இருந்திருக்கு பேங்க் பேலன்ஸ். அந்த MP இருந்தனால வந்த பணம் இது. மேடல் தப்பா பேச விடுவாரா? நார்வேல் நாகராஜா தேர்தலில் போட்டிடுறாரு. ஜெயகாந்தன் கண்ணாசலம் பேசி போயிட்டாங்க, சின்ன நாமல பேசுறாரு. இந்த ராஜாஜின்னார் சின்ன நாமல சட்டை பிடிச்சிருக்காரு. உட்காருனே, அவர் நீ என்ன பேசுறது, அவர் எவ்வளவு பெரிய மனுஷன், உட்காரு பேசுறான். ராஜாஜி நீ எப்படி பேசலாங்க சின்ன நாமல, பேசாம இருக்கு, நான் பேசிக்கிறேன். பெரியவர், அவருக்கு என் மேல கோபம் இருக்கு. விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்றவர், முதல் கவர்னர் ஜெனரல், உலகத்தில் இருக்கிற 10 அறிவாளில ஒரு அறிவாளி. கோபப்படட்டும், பெரியவங்க கோபப்பட்டாங்கிறார். என்ன பேசுறானே புரியலையா? அவர் ஆடம்பரமெல்லாம் பேச தெரியாது அவருக்கு. ஒரு சின்ன செய்தி எப்படி சொன்னா தெரியுமா? திருநெல்வேலில ஏகப்பட்ட கட்டை வெந்திருக்கு, சோத்த பொங்கி வச்சிட்டோம்னு பார்த்து பருமாறுங்கிறாரு. ஏகப்பட்ட கட்டை வெந்திருக்குன்னு யார சொல்றாரு? தியாகிகளை சொல்றாரு. ஏகப்பட்ட கட்டை வெந்து தாண்டா சுதந்திர சோற பொக்கி இறக்கி. ஓமை எப்படி ஓமை? சாதாரணமா பேசுவார், பயப்படம் கிடையாது. ரொம்ப எளிமையான தமிழ், போலித்தனமா அவருக்கு ஏமாற்றவே தெரியாது. இந்த முதலமைச்சர் ஏதோ வருத்தப்படுறாராம், நான் ஏன் கேள்வி கேட்கிறேன்னு சொல்றாராம்னே. நான் உங்ககிட்ட கேட்கிறேன்னு, அது என்னப்பா அவங்க சொல்லுவாங்களே, உன் குடநிலையில தானே நானும் இருக்கேங்கிறாரு. பெரியாரும் அவரும் அத்தனை இணைவரியா நண்பர். பெரியார் ஒரு பச்சை தமிழர் குடியாத்தத்தில் போட்டிட்டார்ல, பாருங்கய்யா, ஒரு நோட்டீஸ் எழுதியிருக்கான். நான் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடுகிறேன்னு எழுதி கொடுத்துருக்கான். காமராஜர் வந்து போட்டி எடுன்னு, நான் யாருக்கும் போட்டி இல்லைன்னு, காங்கிரஸ் வேட்பாளனாக நிற்கின்ற எனக்குன்னு போடு. போட்டிங்கிற வார்த்தைய
யாருங்க முடியும்?